சிம்பிளாக ஈஸியாக ஓட்ஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். 3 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். இதுக்கு ஓட்ஸ் 1 கப் எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 முட்டை வனிலா எசன்ஸ் போட்டு 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் நார்மல் சுகர், மெல்டட் பட்டர் இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணணும். ஷைனிங்காக வரும். அந்த சுகர் எல்லாம் நல்லா கரையணும். இப்போ அரைச்சி வச்ச ஓட்ஸ், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் கட்டி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும். இப்போது சாக்லேட் சிப்ஸ் போட்டுடலாம். இதுக்கப்புறமா இதை ட்ரேயில் ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வைக்க போகிறோம். ப்ரீஹீட்டிங் டைம் 10 மினிட்ஸ் 250 டிகிரி. பேக்கிங் டைம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கடாய் அப்படின்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ப்ரெஷர் குக்கரும் இதே மெத்தட் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் இருக்கிற மாதிரியே.